ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த முழு புத்தகத்திற்குண்டான விவிலிய இறையியல் மீள் பார்வைக்கு செல்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ஒரு முழு புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். நீதி தலைவர்கள் புத்தகம் ஒரு அரிய சொல்ல மிகவும் கடினமான இந்த 18வது அதிகாரம் வரை சொல்ல முடியும். 19லிருந்து சற்று கடினமான ஒரு பகுதி இந்த பகுதி. இதை நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு விளங்குகின்ற வகையிலே இறை திட்டத்தின் பார்வையில் எல்லா விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாசமிகு தந்தையவர்கள். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி தந்தையவர்களே. நிகழ்ச்சி முடியலைங்க, இன்னும் இருக்குது. இந்த ஒரு முழு புத்தகத்தில் இறையியலை மீண்டுமாக நாம் ஒரு மீள் பார்வை செய்யலாம் என்று தந்தையானவர்கள் ஆசைப்படுகின்றார். எப்படி என்றால், முதல் அதிகாரத்தில் இன்னவெல்லாம் இருக்கின்றது, இதெல்லாம் இறையியல் கருத்து என்பதை நாம் ஒரு முறை மீள் ஆய்வு செய்ய வேண்டும். அதே போன்று அவ்வப்பொழுது தந்தை அவர்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் பெண்ணிய பார்வையில். ஏனென்றால் இந்த பகுதி பெண்களுக்கு அதிகமான கொடுமைகளை இழைத்திருக்கின்றது. அதே போன்று பெண்மையை உயர்த்தியும் பிடித்திருக்கின்றது. தெபோரா உயர்த்தி பிடித்திருக்கின்ற ஒரு தருணமும் நாம் பார்க்கின்றோம். இப்படி இருக்கின்ற நேரத்தில் உயர்வும் இருக்கிறது, தாழ்வும் இருக்கிறது. இந்த நேரத்தில் இதை நாம் எப்படி பார்க்கலாம் என்பதையும் தந்தை அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டும் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லிக்கொண்டு வந்துருந்தார். எனவே அதையும் நாம் இந்த பகுதியிலே சந்தித்து விடுவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. எங்கள் ஆசை உங்கள் வழியாக நிறைவேறி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பகுதி முழுதுமாக ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இறையியல் பார்வைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இதில் மீள் பார்வை செய்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் தெளிவுபட இருக்கின்றது. அதே போன்று பெண்ணிய பார்வையில் பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கும் கொஞ்சமாவது அகக்கண்கள் திறக்கப்பட இருக்கின்றது. இந்த ஆர்வத்தோடு நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். இந்த மீள் பார்வையிலே 3 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, பெண்ணிய பார்வையில் நீதி தலைவர்களின் புத்தகம் என்ற முதல் தலைப்பிலே நாம் சற்று விவாதிப்போம். இரண்டாவது, நீதி தலைவர்கள் நீதி தலைவர்கள் காட்டும் தலைமைத்துவ பண்புகள், அது இரண்டாவது. மூன்றாவது, இந்த புத்தகங்கள் காட்டுகிற வாழ்வியல் இறையியல் கருத்துக்கள், அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கேஷுவலாக நம்ம அதை பார்ப்போம். இப்போ முதலாவது, பெண்ணிய பார்வையில் நீதித்தலைவர்களின் புத்தகம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். இதில் இப்போ விவிலியத்தை பல்வேறு கோணங்களிலிருந்து வாசிக்கலாம். அதில் ஒரு அழகான கருத்து சொல்லுவாங்க. விவிலியம் என்பது ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரம். அது பல பல டைமென்ஷன் இருக்குது. எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அது மின்னும். அதுதான் அந்த பட்டை தீட்டப்பட்ட வைரத்தினுடைய பண்பு. விவிலியத்தை பெண்ணிய பார்வையிலிருந்து பார்த்தால் பெண்களுக்கான ஒரு சிறப்பு அம்சத்தை, சிறப்பு வாழ்வியல் கருத்துக்களை அது தரும். தொழிலாளர்கள் பார்வையிலிருந்து பார்த்தால், அல்லது புலம்பெயர்ந்தோரின் பார்வையில் பார்த்தால், குழந்தைகளின் பெயரில் பார்த்தால், இளைஞர்களின் பார்வையில் பார்த்தால், விவிலியம் பல்வேறு விளக்கங்களை அவர்களுக்கென்று தனித்தனியே பகுத்து கொடுக்கும் தன்மை படைத்தது. அதான் மிக அழகு. பேராசிரியர் அருட்தந்தை லெக்ரான் அவர்கள் சொல்லும்போது, விவிலியம் என்பது ஒரு ஆழ்கடல். உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய பாத்திரம் இருக்குதோ அந்த அளவுக்கு மொண்டுக்கலாம், ஆனால் அதை மற்றும் அளவுக்கு மொள்ள யாராலையும் முடியாது என்று அழகாய் சொல்லுவார். உங்ககிட்ட அண்டா இருந்தால் அண்டா அளவுக்கு மோந்துக்கிட்டு போகலாம், டேங்கர் இருந்தால் டேங்கர் வரைக்கும் பம்ப் வச்சு மோட்டர் ஏற்றி எடுத்துகிட்டு போகலாம், அல்லது கால்வாய் வெட்டி எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் கடல் வற்றாது. இதுதான் விவிலியத்தினுடைய சிறப்பு. அது அல்ல குறையாத அமுத சுரபியாய் கேட்க கொடுக்கிற காமதேனு தருவாய் அது நம்ம மத்தியில் இருக்கும். நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பெண்ணிய பார்வையிலிருந்து நாம் ஏன் பார்க்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற ஒரு சின்ன கருத்தை முன்பாக வைத்து முயற்சிக்கிறேன். இப்போ குறிப்பாக இன்றைக்கு எலிசபெத் ஃபியோரன்சா என்று ஒரு மாபெரிய பெண் எழுத்தாளர் இருக்கிறார், விவிலிய பேராசிரியர். மிக அழகான புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். பிரெட் நாட் ஸ்டோன், பைண்டிங் த ஸ்ட்ராங் மேன்,
இன் மெமரி ஆஃப் ஹர் என்று நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். எல்லாமே விவிலிய புத்தகங்கள், பெண்ணிய பார்வை எழுதப்பட்ட புத்தகங்கள். அவருடைய வருகை விவிலிய உலகிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பெண்ணிய பார்வையில் எழுதுவதும், பெண்ணிய பார்வையில் விவிலிய கதாபாத்திரங்களை விவரிப்பதும், விவிலிய வரிகளுக்கு இடையே மறைந்திருக்கிற அந்த பெண்ணிய கதாபாத்திரங்களுடைய மாண்பை மலரச் செய்தது இந்த பெண்ணிய எழுத்தாளர்கள் என்றால் அதில் துளியும் மிகை கிடையாது. 1950, 60களிலே இந்த முயற்சியானது அமெரிக்காவிலே தொடங்கப்பட்டது. முற்போக்கு சிந்தனையுடைய பல பெண்கள் விவிலியத்தை பெண்ணிய பார்வையில் வாசிக்க ஆசைப்பட்டார்கள். அதன் காரணமாக விமன்ஸ் பைபிள் என்று 2 தொகுதி வெளியிடப்பட்டது. பெண்களால் பெண்களுக்கான விவிலியம் என்ற அந்த விவிலியம் வெளிவந்தது. அதில் பல்வேறு விதமான சிறப்பு கருத்துக்களை உலகம் கண்ட பொழுது, ஓ, பெண்ணிய பார்வை பார்க்கும்போது இவ்வளவு சிறப்பு அம்சங்களா என்று உலகம் வியந்து நின்றது. அப்போது தொடங்கிய அந்த முயற்சி இன்று வரை பல்வேறு நிலைகளில் வளர்ந்து வருகிறது. ஒரு சின்ன கருத்து சொல்றேன். பெண்ணியலருடைய வாதப்படி விவிலியம் என்பது ஆண்களால் ஆணாதிக்க சமுதாயத்திற்காக எழுதப்பட்டது. பெண் எழுத்தாளர்கள் அங்கு இருந்தார்களா என்று நமக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் விவிலியத்துடைய பெருவாரியான ஆசிரியர்கள் ஆண் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள். அப்படி ஆணாதிக்க சமுதாயமான எபிரேய சமுதாயத்திற்கு ஆண் ஆசிரியர்களினால் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் ஆண்களை மேன்மைப்படுத்தி, ஆண்களை மையப்படுத்தி, ஆண்களை கதாநாயகர்களாக காட்டி கடந்து செல்கிறது. இதில் பெண்ணிய எழுத்தாளர்கள், பெண்ணிய விவிலிய பேராசிரியர்கள் பெண்களின் பார்வையில் விவிலியம் என்று பார்க்கும்போது ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக பல சமயங்களில் விவிலியம் எழுதப்பட்டதும் விவிலியத்திற்கு விளக்க உரை வழங்குவதும் ஆணாதிக்க சமுதாயம். பல சமயங்களில் ஆண் சார்ந்த சிந்தனைகளைத்தான் முன்வைக்கிறார்கள், பெண் சார்ந்த சிந்தனைகளுக்கு பின்னிடம் தருகிறார்கள் என்று அவருடைய வாதம், அவருடைய அங்கலாய்ப்பு. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஃபியரோன்சா அவர்கள் சொல்லுவார்கள், விவிலியத்தின் தொடக்க நூலிலே அப்ரஹாமின் குடும்பம், ஈசாக்கின் குடும்பம், யாக்கோபின் குடும்பம் எல்லாம் இருக்கிறது. அப்ரஹாம், ஈசாக், யாக்கோப் என்று வழித்தோன்றர்களை தலைமை பட்டியலை நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் எந்த அளவிற்கு அப்ரஹாம் விசுவாசின் தந்தையாக இருந்தாரோ அதே அளவிற்கு சாராவும் விசுவாசின் தாயாக போராடி இருக்கிறார். தனக்கு பிள்ளை பெறாத நிலையில் ஆகாரை தந்து, ஆகாருடைய பிள்ளை தனக்கு அவமானப்படுத்த உருவாக்கும் போது அதனுடைய தவிப்பு உள்ளாகி கடைசியில் கடவுளுடைய வாக்குறுதி நிறைவேறுமா என்ற அங்கலாய்ப்பில் நின்று வானத்தூர்கள் வந்தபோது அவள் கூடிய ஆசையிலே சிரித்து பல்வேறு சங்கடங்களையும் அவர் சமாளிக்கிறார். அவளும் ஒரு இணையான குல முதுவர்களினுடைய பட்டியலில் இடம்பெற தகுந்தவரே என்று சொல்வார்கள். பல சமயத்தில் அப்ரஹாமினுடைய விசுவாச கோட்பாடுகளை அழகாய் சித்தரிக்கிற இந்த சமூகம் சாராவனுடைய போராட்டங்களை சொல்வதே கிடையாது. யாக்கோபு வானத்தூரோடு போராடிய மல்யுத்தத்தை அழகாய் விவரிக்கிற சமூகம் ராக்கேல் தன் வாழ்க்கையினுடைய உரிமை போராட்டத்திற்காக போராடுகிற அத்தனை சவால்களையும் விவிலியம் அதிகமாக விவரிப்பது கிடையாது. விவிலிய பேராசிரியர்கள், விவிலிய விளக்குரையர்கள் அதற்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது என்று சொல்வார்கள். தாவீது கோலியாத்தை வென்றார், மிகப்பெரிய கதை, உலகளாவிய கதை, உலகம் முழுவதும் தெரிந்த கதை. ஆனால் ஒரு பெண் தாவீது விவரித்து இருக்கிறார். யூதித்து தனி ஒரு பெண் சிங்கமாய் எதிரின் பாசறையில் சென்று அவனோடு பேசி மதுவூட்டி மயக்கமூட்டி அவன் வாளை உருவி அவன் தலையை கொன்று நாட்டுக்கு கொண்டு வந்து ஆண் போர்வர்களுக்கு செல்லுங்கள் வெல்லுங்கள் என்று வெற்றியின் மந்திரத்தை சொல்லி தந்தவள் அந்த பெண். அவளை பற்றி அதிகமாக பேசுவது கிடையாது என்று அங்கலாய்ப்பை முன்வைக்கிறார்கள். அதை போலவே புதிய ஏற்பாட்டிலும் கூட பவுலடிகளார், பர்னபா, சீலா போன்ற பல்வேறு திருத்தூதர்கள், இணை திருத்தூதர்கள், கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதிகமாக சொல்வோம். அங்கே இருக்கிற பிரிசில்லா அல்லது துனியா அல்லது கொலோயி உள்ளிட்ட சின்ன சின்ன பெண் கதாபாத்திரங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், வலிமையான செயல்பாட்டை செய்தவர்கள். அவர்களை பற்றி முக்கியத்துவம் தந்து அவர்களுக்கு உரிய பெரும்பான்மையான விளக்கு உரைகளை சொல்வதற்கு யாரும் இல்லை என்பது இந்த பெண்ணிய எழுத்தாளருடைய அங்கலாய்ப்பு, ஆதங்கம். அதை நிவர்த்தி செய்யும் விதமாகத்தான் பெண்ணிய பார்வையில் விவிலியம் என்ற தலைப்பிலே பல பெண்ணிய எழுத்தாளர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். இந்த அமைப்பு முறை ஒவ்வொருவரும் விவிலியம் வாசிக்கும் போது ஒரு பெண்ணாக இருக்கும்போது இது ஏன் இப்படி இல்லை என்ற ஒரு கேள்வியோடு விவிலியத்தை வாசிக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, வாசிக்கும் வரிகளுக்கு இடையே அடங்கி இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது. மூன்றாவது, சின்ன சின்ன நிகழ்வுகளில் பெண்ணிய கதாபாத்திரங்கள் வரும்போது அதன் முக்கியத்துவம், மேன்மை இவற்றை நாம் அலசி பார்த்து அது இல்லாவிட்டால் அந்த கதாபாத்திரம் எப்படி, அந்த நிகழ்வு எப்படி என்று யோசிக்கக்கூடிய மனநிலை நமக்குள்ள உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிகழ்வுகளுடைய தன்மையை நம்மால் உண்மையாக உணர்ந்து அந்த கதாபாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் இறையிலும் நம்ம சேரும் என்பது இந்த பெண் எழுத்தாளருடைய வேண்டுகோள், இந்த பெண் எழுத்தாளருடைய தாகம்.
அந்த வகையில் நீதித்தலைவர்களை ஒரு சின்ன ஒரு மாடலாக எப்படி விழுத்து படிக்கணுங்கிறது ஒரு மாடலாக கூட அமையும். அதற்கான ஒரு முயற்சியாக இதை நாம் பார்ப்போம். இப்போ நான் எடுத்துக்கொள்கிற சின்ன சின்ன செலக்டிவ் ரீடிங்ஸாக எடுத்துக்குவோம். 1ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20, 21 ஆகிய பகுதியில் மட்டும் எடுத்துக்குவோம். அங்கெல்லாம் பெண்களுடைய கதாபாத்திரங்கள் அழகாய் வருகிறது. அதை பற்றி மட்டும் பார்த்து எப்படி இந்த பெண்ணி பார்வையில் பார்க்கும்போது நீதித்தலைவருடைய புத்தகம் இன்னொரு அது புதிய பரிமாணத்தை நம்ம காட்டுகிறது என்பதை நம்ம பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுமே. 1, 14, 15 வசனங்களை வாசிப்போமே. அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கிய போது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஓர் அன்பளிப்பு தர வேண்டும். எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர். எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். எனவே காலேபு அவளுக்கு மேலூற்றுகளையும் கீழூற்றுகளையும் கொடுத்தார். இந்த பகுதியை நம்ம விளக்கும் போது ஒரு சில கருத்துக்களை சொன்னேன். இந்த இடத்துல பார்க்கும்போது இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்கள் தந்தையின் சொத்திலே உரிமை கேட்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். அந்த உரிமை அவர்களுக்கு இருந்தது. தந்தை திருமணத்தின் போது அக்ஷாவுக்கு காலேபு நிலத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஊற்றுக்கள் இல்லை, அந்த நிலத்தினால் பயனில்லை. கணவர் சொல்லுகிறார், அப்பாவிடம் நீரூற்றுகள் உள்ள நிலத்தை கேள் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த பொண்ணும் மரியாதையோடு வணக்கத்தோடு அப்பாவுக்கு மிகுந்த மரியாதை செலுத்தி, அப்பா எனக்கு நீரூற்றுக்கள் உள்ள நிலத்தை தாருங்கள் என்று கேட்க, உனக்கெல்லாம் எதுக்கு, நான் எதுக்கு கொடுக்கணும், இந்த வாக்குவாதமெல்லாம் அங்கே இல்லை. உனக்கு பங்கு இருக்குதா, பங்கு இல்லையா, அதெல்லாம் இல்லை. தந்தை அவள் கேட்டபடியே மேல் ஊற்றுக்களையும் கீழ் ஊற்றுக்களையும் அப்பர் ஸ்ப்ரிங் லோயர் ஸ்ப்ரிங் கொடுத்து மகளை ஆஸ்வதிக்கிறார். எதுக்குது, அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்குது, தந்தை கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. உரிமையும் கடமையும் ஒருங்கே அரங்கேறுகிற அழகான காட்சி 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில் நாம் சந்திக்கிறோம். அப்போ பெண்களின் நிலையை பாருங்கள். குடும்பத்தில் ஒரு மகத்தான, ஒரு மேலான அல்லது சம உரிமை கொண்ட ஒரு தார்மீக சமூகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதே போல 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். 9ஆம் வசனம், 18ஆம் வசனம். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன். ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது. ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார். இந்த ஏஎல் என்கின்ற அந்த கதாபாத்திரம் அழகான கதாபாத்திரம், வீர கதாபாத்திரம். ஒரு எதிராளியை, எதிரியின் படைத்தளபதியை சுத்தியல் வைத்து நெற்றி பொட்டில் அடித்து சிதைத்து கொலை செய்து வெற்றி உறுதி செய்கிற ஒரு கதாபாத்திரம் என்று நாம் கண்டோம். அந்த பெண்ணை பற்றி ஒரு இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. வழக்கமாக இறைவாக்குனாக்க சாமுவேல் பிறக்கிறாரு, தாவீது பிறக்கிறாரு, அல்லது மீட்பர் பிறக்கிறாரு, இறைவாக்கு இருக்கும். ஒரு பெண்ணை பற்றி இறைவாக்கை தெபோரா முன்னறிவித்து செல்கிறார். நான் உங்கூட வர்றது உண்மைதான், கட்டாயம் வருவேன், ஆனால் வெற்றி பெறப்போது நீ இல்லை, வெற்றி ஒரு பெண்ணால் வரும் என்று முன்னிறைவாக்காக இந்த பெண்ணை பற்றி இறைவாக்கு சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பெண்ணை பற்றி ஒரு முன்னிறைவாக்கு அங்கு சொல்லப்படுகிறது. அதே போல பாருங்கள் 18ஆம் வசனத்தில் பார்ப்போமே. யாவேல் சீசராவை சந்திக்க வெளியே வந்து, இங்கே திரும்பும் என் தலைவரே, என்னிடம் திரும்பும், அஞ்ச வேண்டாம் என்றார். அவன் அவரோடு கூடாரத்திற்கு சென்றான். அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார். அவன் அவரிடம், எனக்கு சிறிது தண்ணீர் கொடு, நான் தாகமாய் இருக்கிறேன் என்றான். பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பின் அவனை மூடினார். பாருங்க, ரொம்ப அழகான கதாபாத்திரம். ஒரு எதிரியின் படைத்தளபதி கூடாரத்திற்கு வந்தான். பெண் பதறவில்லை, பெண் நடுங்கவில்லை, பெண் அச்சப்படவில்லை, என்னாகுமோ ஏதாகுமோ என்று தடுமாறவில்லை. தஞ்சம் தேடி வந்தவனுக்கு தஞ்சம் தருகிறாள், போர்வினால் மூடுகிறாள், தவித்த வாய்க்கு பால் கொடுத்து அந்த மகனை உறங்க வைக்கிறாள். எல்லாம் பொறுப்பாக செய்கிறாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கூட அந்த வசனம் அழகாக சொல்லுது. 21ஆம் வசனம் அழகாக சொல்லுது, அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது எபேரின் மனைவி யாவேல் கூடார முளை ஒன்றையும் சுத்தியல் ஒன்றையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து அவன் நெற்றி போட்டில் முளை தரையில் இறங்கும் வரை அடிக்க அவன் மடிந்தான். எவ்வளோ அழகான காட்சி பாருங்க. கொடூரமான காட்சி தான், ஆனாலும் அந்த பெண்ணினுடைய வீரம், அந்த பெண்ணுடைய விவேகம், அந்த பெண்ணுடைய ஒருமனப்பட்ட மனப்பக்குவம் ரொம்ப சிதறாம அழகா தீட்டி அவனை தூங்க வச்சு போத்த வச்சு அவன் இந்த தங்கி இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம் நம்ப வைத்து அழகா அவன் சாகிறதை கூட உணராமல் சாகடிக்கிறான்.
ஒரு ஒரு தேர்ந்த படை வீரனை போல திட்டம் தீட்டி செயல்படுத்துகிற ஒரு படை தளபதியை போல ஒற்றைக்கு ஒற்றாளாக நின்று அந்த பெண் சமாளிக்கிறார். ஆகவே தான் 5ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனங்களில் இந்த பெண்ணை பற்றி அழகான ஒரு செய்தி இருக்கிறது. வாசிப்போம். கெனேனியான கெபேரின் மனைவி யாவேல், நீ பெண்களுள் பேறு பெற்றவள். நல்ல வசனம் பாருங்க, பெண்களுள் பேறு பெற்றவள். மரியாதை பார்த்து வானத்தை சொல்றார், பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, இல்லைங்களா? அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். கூடாரம் வாழ் பெண்களுள் நீ பேறு பெற்றவள். கூடாரம் வாழ் பெண்களுள் இப்போ நடந்துக்கிறது நாடு நிலையான நாடல்ல, கூடாரத்தில் வாழ்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். எப்போ நிலையான வீடோ நிலையான இருப்பிடவோ வரும்னு தெரியாது. ஆனால் கூடாரங்களில் வாழ்கிற எல்லா பெண்களும் நீ பேறு பெற்றவள். ஒரு அழகான ஒரு வார்த்தை, பிளஸட் மக்காரியோஸ் என்கின்ற அழகான வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து 25-26 வாசிங்களேன். அவன் கேட்டதோ தண்ணீர், இவள் கொடுத்ததோ பால். அவள் உயர்தர கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள். அவள் தன் கையை கூடார முளையில் வைத்தாள். அவள் வலக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது. சீசராவின் தலையில் அடித்தாள், சிதைத்தாள். அவன் நெற்றி பொட்டினை நொறுக்கினாள், துளைத்தாள். அவன் சரிந்தான், விழுந்தான். அவள் காலடியில் உயிரற்று கிடந்தான். அவள் காலடியில் அவன் சரிந்தான், விழுந்தான். அவன் விழுந்த இடத்திலேயே இறந்து கிடந்தான். ரொம்ப அழகான கவிதை, ஒரு உன்னதமான கவிதை. ஒரு பெண்ணை பற்றி, பெண்ணின் வீரத்தை பற்றி இவ்வளவு அழகாக வேறு எந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அந்த அடித்தால், சிதைத்தால், நொறுக்கினான், விழுந்தான், சரிந்தான், விழுந்த இடத்தில் இறந்து கிடந்தான். ஒரு முறையில் 2 தடவை சொல்லும். பைபிளில் 2 தடவை சொல்கிறாங்க அப்படின்னாக்க எம்பசிஸ், இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் என்ற அர்த்தமாகும். 2 வரிகளிலே அந்த சிந்தட்டிக் பேரலிசம் என்கின்ற முறையிலே ஒரே சொன்ன கருத்தை 2 அழகான வரிகளில் மீண்டுமாக விரிவுபடுத்தி சொல்கிற அழகான ஒரு கவித்துவத்திலே அந்த பெண்ணை பற்றி, அந்த பெண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்றால், அந்த பெண்ணுடைய வீரம் எவ்வளவு இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே பிரபலம் என்றால், ஒரு கவிதையிலும் உரைநடையிலும் 2 இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் விவிலியத்தினுடைய மிக தொன்மையான பகுதிகளில் ஒன்று, மிக தொன்மையான பகுதியில் ஒன்று. இந்த கவிதை இதில் அடங்கியிருக்கிற வார்த்தைகள் மிக தொன்மையான வார்த்தைகள், மிக தொடக்க கால இப்ரேயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இஸ்ராயலின் நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து அந்த பெண்ணுடைய வீரம் போற்றப்பட்டதாக இருக்கிறது. இந்த பெண்ணோடு இன்னொரு பெண்ணை 5ஆம் அதிகாரம் படம் பிடித்து காட்டுகிறது. 5-7 வாசிப்பமே. தெபோரா, நீ எழும்பும் வரை, இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன. வாழ்வு தருகிற பெண்ணாக, பலமைப்படுத்துகிற பெண்ணாக, வாழ்வை உறுதிப்படுத்துகிற பெண்ணாக தெபோரா சித்தரிக்கப்படுகிறாள். தெபோரா என்றால் தேனி என்ற அர்த்தமாகும். தேனை போல இனிமையாக, தேனை போல சுறுசுறுப்பாக, தேனை போல விவேகமாக, தேனை போல முற்போக்கு சிந்தனையாக, தேனை போல எதிர்நோக்கு கொண்டிருக்கிற ஒரு அழகான பெண்ணை அந்த 5ஆம் அதிகாரம் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த முழு அதிகாரமே சிசராவை வென்றெடுத்த அந்த போரினுடைய ஒரு போர் பரணி என்று சொல்லலாம். அதில் 2 பெண்கள் கதாநாயகிகள், வேற யாருக்கும் இடம் கிடையாது. ஒன்று யாவேல், இன்னொன்று தெபோரா. மற்ற எல்லாம் போர் பரணி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்தினுடைய மிக தொன்மையான அழகான பகுதிகளிலே 2 கதாநாயகிகள் வலம் வருகிறார்கள். எந்த நீதி தலைவருக்கும் இல்லாத சிறப்பை இந்த இருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால், பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு மாண்பு, எவ்வளவு மகத்துவம் என்பதை நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி இந்த 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு சின்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாய் என்று சொல்லப்படுகிறது, இஸ்ராயலின் தாய் என்று சொல்லப்படுகிறது. மதர் ஆஃப் இஸ்ராயல், ஃபாதர் ஆஃப் இஸ்ராயல், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் அப்ரஹாம், மக்களின் தந்தை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த பெண்ணை, தெபோராவை, இஸ்ராயலின் தாய் என்று அழைக்கிறார்கள். மிக அழகான ஒரு கருத்து. இதே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி யூதித்தை புகழ்ந்தவர்கள். எங்கள் இனத்தின் பெருமை நீரே என்று சொல்லி யூதித்தை விவிலிய புத்தகம் வாழ்த்தி சொல்லும். ஆக இந்த வாழ்த்து பகுதியில் இவ்வளோ பெரிய வாழ்த்து வேறு எந்த பெண்ணுக்கும் கொடுக்கல. அந்த வகையில் எவ்வளோ முக்கியத்துவமாகவும் சமூக முக்கியத்துவமும் ஆளுமையும் கொண்ட சிறந்த நீதி தலைவர்களாக, துணை நீதிபதிகளாக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை 4 அதிகாரங்கள் சுட்டி காட்டுகிறது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறையியல் மீள் பார்வைக்கு செவிமடுத்தோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எந்த ஒரு பெண் எந்த பயமும் இல்லாமல் தனியே நடந்து தன் இல்லத்தை சேருகிறாளோ அந்த நாள் தான் இந்தியாவின் விடுதலை நாள் என்று அழகாய் சொன்னார். ஒரு தலைவன் என்கிறவன் பெண்ணை மதித்து, பெண்ணை மேன்மைப்படுத்தி, தாய்மை உயர்வுபடுத்தி நடத்தாவிட்டால் அவர் நல்ல தலைவர் இல்லை என்பதை இந்த 2-3 அதிகாரங்கள் அழகாய் சுட்டி காட்டுகிறது.